ஏ மீன்காரி, நீ இப்ப என்ன சொன்ன? நல்ல விஷயம் தான் வானரே, உங்க அம்மாட்ட சொல்லிட்டேன். அதான் என்ன சொன்னான்னு கேட்டேன். அது வந்து வானரே ஒண்ணு இல்ல. உங்க தங்கச்சி சேரி பேர் இருக்கல்ல, அவ எங்க அக்கா மகனத விரும்பியா. என்ன சொன்னா? உங்களுக்கு வாயாம சொல்ல முடியல வானரே. விரும்பியான்னு சொன்னேன். விரும்பியா திரும்பியான்னு பேதியற்பா மீன்காரி. எவ்வளவு தைரியம் தான் என் தங்கச்சி மேல இப்படி ஒரு பழைய போட்டு பேசிட்டு இருப்பா. நீரோஜ பிள்ளை தான் ஏமாத்தி உன் மகனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. என்ன என் சித்தி பிள்ளைய இப்படி ஏமாத்தி கட்டி வச்சிடலான்னு பாக்குறியா? என் தங்கச்சி நீரோஜாவது படிக்க போறேன் அங்கங்கன்னு போனா. ஆனா செனிப்பர் பிள்ளை இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து வெளியே தெருவுல போய் நின்னது கிடையாது. ஒருத்தர் மூஞ்சி கூட எட்டி பார்த்து பேசலே கிடையாது. அப்படிப்பட்ட பிள்ளையா உன் அக்கா மகனை விரும்பியான்னு சொல்லிக்கிட்டு தெரியுறியா? என்ன நீரோஜாவை கட்டி வச்ச மாதிரி இவளையும் கூட்டு போய் கட்டி வச்சிடலான்னு பாக்குறியா? இல்ல வானரே, நான் சொல்றது நேசம்தான். என் அக்கா மகன் சூர்யா அக்கா பத்தியல, அவன் தான் சொன்னான் உங்க தங்கச்சி அவனோ ஒருத்தர் விரும்பியாவல வானரே. சொல்லுவா மீன்காரி, உன்கிட்ட எல்லாரும் வந்து சொல்லிட்டு போயிருவாங்க. ஏன்னா நீ கல்யாணம் பண்ணி கேள கெட்டிக்காரி இல்ல, உன் அக்கா மகன் நேரம் இந்த டைவர் தானே. பேதி எடுப்பா மீன்காரி, எப்படி கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்கா பாரு. நீ வந்து சொன்னோன்னு நாங்க கட்டி வச்சிருவோம் நினைச்சிட்டியா? எங்க வீட்டு பிள்ளை அப்படி யாரையும் விரும்பாது. நாங்க அந்த மாதிரி வளர்க்கவும் இல்ல. ஆமா, என் பிள்ளை அப்படிலாம் யாரையும் விரும்பல. இங்க பாருங்க சம்மந்தி, இப்படி எல்லாம் தப்பு தப்பா பேசாதங்க. நாங்க எங்க பிள்ளைக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம்லாம் நினைக்காதங்க. ஏதோ எங்க அக்கா சம்மந்தியா இருக்க போய் உங்களை நாங்க சும்மா விடியோம். இதே இந்த வார்த்தையை வேற ஒருத்த போய் சொல்லியிருந்தா சும்மா விட மாட்டோம். இதுக்கு மேல இதை போய் யார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காதுங்க. உங்க அக்கா மகன் தான் ஏதோ மனசுல ஆசையை வளர்த்துட்டு அப்படி சொல்லிட்டு தெரியா. ஐயையே, இல்ல சின்ன சம்மந்தி, நீங்க உங்க மகன் சேரி பேரை கூப்பிடுங்களா, இப்பவே விசாரிச்சிருவான். ஆமா, பெரிய போலீஸ் இவரு, அப்படியே விசாரிச்சிருவாரு. அப்படி என்ன விசாரிக்க போற மீன்காரி? என் தங்கச்சி பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்கா? பேதி இருப்பா, உன் மகன் மட்டும் என் தம்பி கூட இந்நேரத்துக்கு வண்டியில வந்து இறங்குவா. இதெல்லாம் தப்பே இல்ல, நீங்க சொந்தக்காரவி தானே, நான் தான் அனுப்பி விட்டேன்னு சொல்லுவா. ஆனா என் தங்கச்சி வீட்டை விட்டு வெளியே வராம இருக்க பிள்ளைய நீ கருத்து பேசிட்டு தெரியவா. ஏமா இந்த பன்னர்வாலை எடுத்துட்டு வா. சரோஜா, இப்ப எதை பத்தி பேசிட்டு இருக்க? இப்ப அருவாலாம் எதுக்குமா? தேவைப்படுதுமா, 3 முடிய அறுத்துட்டு விட்டாச்சுன்னா சரியா வந்துடும். சம்மந்தி, நீங்க ஏன் சம்மந்தி? அதனாலதான் சில விஷயங்களை உங்ககிட்ட பேசி புரிய வைக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு வந்தேன். ஆனா உங்க வீட்டுல நடக்கிறத பார்த்தா நான் சொல்ல வந்ததே சரியில்லைன்னு தோணுது. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஏற்கனவே நீரோஜா உள்ள கல்யாணத்தை நீங்க பார்க்கலன்னு வருத்தப்பட்டீல்ல, அதனாலதான் இந்த கல்யாணமும் அதே மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு சொல்ல வந்தேன். என்னது? வானரே, உங்க அம்மாட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன். எங்க அம்மா முன்னாடி பேசல, நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன்னு நினைச்சிட்டு பேசிட்டு போறியா? போ, சொத்த நேரத்துல வந்து கொண்டே இருக்கேன். சரோஜா, அவிய நம்ம சம்மந்திமா, அப்படிலாம் பேசாதம்மா, மரியாதை குறைவா பேசக்கூடாது. நீ இப்படி சம்மந்தி சம்மந்தின்னு சொல்லிட்டு தெரியனால்தான் அவ கொண்டே அறுக்காம இருக்கேன். இல்ல நான் வார வாரத்துக்கு அப்பவே பன்னார் வளர்த்திட்டு போய் அறுத்து எடுத்துட்டு வந்திருப்பேன். சரோஜா, சம்மந்திக்கு அதுல கேட்க போதுமா, மெதுவா பேசு. நீ மெதுவா பேசியல அது போதும். அந்த மீன்காரி உனக்கு தான் சம்மந்தி, எனக்கு இல்ல. எனக்கு சம்மந்தி வரும்போது நான் பார்த்து பேசிக்கிடுவேன். அவளுக்கு வீட்டை வாடகைக்கு விட்டதுல இருந்து நான் படுற துன்பம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. உனக்கு இதெல்லாம் சொன்னா புரியாதுமா. அவட்ட ஏகப்பட்ட குட்டு குசும்பு இருக்கு. உனக்கு பூ மாதிரி மனசு. நீ வெளுத்ததெல்லாம் பால்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனா அது பால் இல்ல, பால் டாயில், பால் டாயில். சரோஜாமா, அவிய ஏமா அப்படி சொல்லிட்டு போறாவ நம்ம ஜெனிஃபரை பத்தி? எது அதுல உண்மை இருக்குமாமா? சித்தி, நம்ம ஜெனிஃபரை பத்தி நம்மளுக்கு தெரியாதா? இந்த மீன்காரி நீரோஜா கட்டி வச்ச மாதிரி அவ அக்கா மகனுக்கு இவளை கட்டி வச்சிடலான்னு திட்டம் போட்டுட்டு போறா. அதுதான் கதை கட்டி விட்டுக்கு தெரியா. இதெல்லாம் நீங்க நம்பாதங்க. இருந்தாலும் இவிய மாப்பிள்ளை வீட்டுக்கார வீட்டை போய் சொல்லியிருக்காவ. அது மட்டும் இல்ல, இங்கே வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு போறாவ. எனக்கு இப்ப நம்ம லேசா சந்தேகம் வர மாதிரி இருக்கு. வா சரோஜா, நம்ம ஜெனிஃபர்ட்ட போய் கேட்போம். சித்தி, நான் சொல்லியது கேளுங்க. ஜெனிஃபர்ட்டெல்லாம் விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்ல. எனக்கு இந்த மீன்காரி பத்தி நல்லா தெரியும். இத பத்தி அவட்ட போய் கேட்டு அவன் மனசை கலைச்சு விடாதுங்க. இல்லம்மா சரோஜா, ஒரு வார்த்தை எதுக்கும் கேளாம். கேட்டு அவ விரும்புறேன்னு சொன்னா கட்டி வச்சிருவீங்களோ? சரோஜா, அது எப்படி அந்த பையனுக்கு என் பிள்ளைய நான் கட்டி கொடுப்பேன்? அவனே ஒரு நிரந்தர வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கான். அவனுக்கு கட்டி கொடுத்தா என் பிள்ளை கஷ்டப்படுன்னு எனக்கு தெரியாதோ? வேற எதுக்கு சித்தி கேளு கேளுன்னு சொல்றியே? இந்த மீன்காரி சுத்தி சுத்தி வரத பார்த்தா அவளே அவன் மனசுல ஆசையை விதைச்சு விட்டாலும் விட்டுருப்பா. அந்த மாதிரிலாம் என் பிள்ளைக்கு எந்த ஆசையும் வராது. அப்படியே இருந்தாலும் அது நிறைவேறவும் நிறைவேறாது. உங்க சித்தப்பா பத்தி உனக்கு தெரியும்ல, அவி அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட மாட்டாவம்மா. அவ மனசுல அந்த மாதிரி ஏதாவது கெட்ட எண்ணங்கள் இருந்தா அதை நம்ம தான் பேசி மாத்தணுமா. அதான் உன்னை
சரோஜா, நம்ம 2 பேர் வந்து நின்றுட்டு இருக்கோம். அவ நம்மள பார்க்கல பத்தியா? இந்த போனே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா பாரு சரோஜா. சித்தி அவ செல்லுல காமெடி கிமெடி பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பா. என் பிள்ளையிலே செல்லு தான் பாக்குது. அது கேக்கு டவுட் போட்டுட்டு கிடக்குற. இந்த மீன்காரி சொன்னோடனே டவுட் வருதோ? சந்தைக்கு படங்க சித்தி. நம்ம செனிப்பரு நம்ம கையை மீறி போமாண்டா. செனிப்பரு எப்ப செனிப்பரு? என்னக்கா? நாங்க 2 பேர் வந்து நிக்கோம். எங்களை கூட கவனிக்காம அப்படி என்னத்த போய் செல்லுல பாத்துட்டு கிடக்கா? ஒன்னும் இல்லக்கா, சும்மா காமெடி தான் பார்த்துட்டு இருக்கேன். காமெடியை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தா பரவாயில்ல, நம்ம குடும்பத்தை 4 பேர் சிரிக்கிற மாதிரி கொண்டு போய் விட்டுறாத. எம்மா என்னம்மா சொல்றா? அது ஒண்ணு இல்ல செனிப்பரு. வாங்கிட்டே அம்மையை நானும் ஒண்ணு கேப்பா. அதுக்கு உண்மையை சொல்லணும் சரியா? என்னதுக்கா? என்ன கேட்க போறீங்க? அது வந்துமா செனிப்பரு, உனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கோம்ல, அவரை உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ஏன் கேட்கனா அடுத்த வாரம் உனக்கு அவருக்கு நிச்சயம். அப்புறம் உடனே கல்யாணமும் இருக்கும். 2 பேரும் சந்தோஷமா வாழ போறியா? அவர் போலீஸ்காரரு, உன்னைய ரொம்ப நல்லா பாத்துக்கிடுவாரு. அதுக்குதான் கேட்க வந்தேன் பூ. அக்கா, எனக்கு கல்யாணம் இப்போ வேண்டாம். ஏன் வேண்டாம்? எதுக்கு வேண்டாம்? மனசுல வேற எதுவும் வச்சிட்டு இருக்கியோ? இங்க பாரு சரி பாரு, உங்க பிள்ளையே இல்லைன்னு சொல்லி தலை பழகிடுவோம். ஒழுங்கா நடந்துக்க, அதான் உனக்கு நல்லது சொல்லிட்டேன். சித்தி சும்மா இருங்க சித்தி. பிள்ளை பாவம் முகம் வாடிட்டா. சரி பாருமா, ஃபீல் பண்ணாதம்மா. உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாத, அம்மா கூட இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருப்பா. அதான் இப்ப கல்யாணம் வேண்டாம்னு சொல்றியோ? எனக்கு கல்யாணம் பிடிக்கல. கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி அப்படிதாம்மா இருக்கும். கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு பாரு, அம்மா வீட்டுக்கே வரக்கு பிடிக்காது. உன்னை அந்த அளவுக்கு அந்த பையன் நல்லா பாத்துக்கிடுவான். நீ கவலைப்படாத சரியா? சீக்கிரமே உங்க 2 பேருக்கு கல்யாணம். சந்தோஷமா எப்படிலாம் வரலான்னு யோசிச்சுக்க. தேவையில்லாம எதையும் மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்காது என்னம்மா? இப்படியே உம்மனு மூஞ்சி வச்சுட்டு இருக்காது. அதுக்கு பிறகு இந்த பிசாண்டி ஏதாவது வந்து பேசினவன மூஞ்சி கொடுத்து பேசாது என்னம்மா? ஏன்க்கா? எதுக்கு அவங்க கிட்ட எதுக்கு பேசக்கூடாது? ஆமாமா செனிப்பரு, அவ சரி கிடையாது. உன்னை பத்தி தப்பு தப்பா எங்ககிட்ட வந்து பேசியா. நீ அவ அக்கா அம்மாவே டைவர் பையன் ஒருத்த இருக்கான்ல, அவனே நீ காதலிக்கிறியா, அவனும் உன்னை காதலிக்கானா அப்படின்னு எங்கிட்ட வந்து சொல்லிட்டு போற. நாங்க நம்பல. ஏய் ஜெனிஃபர், அந்த அம்மா அப்படி வந்து சொல்லுதே, அது உண்மையா? சித்தி எதுக்கு மிரட்டி மிரட்டி கேக்குறிய? உண்மையா இருந்தா இப்ப நான் கேட்டக்கு அவளே சொல்லியிருக்க மாட்டாளா? செனிப்பரு, அந்த மீன்காரி சொன்னனால்தான் அம்மா சந்தேகப்படியா. உண்மை இல்ல தானம்மா? சொல்லு, எது உண்மை? வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க? எது உண்மை? உன் மனசுல என்ன இருக்கு? எதுவும் இல்ல. சித்தி பாத்தியல, உங்க பிள்ளை மனசுல ஒண்ணும் இல்ல, திறந்த புத்தகமா இருக்கு. எதுக்காக அந்த மீன்காரி சொன்னானு சந்தேகப்பட்டுட்டு கிடக்குறிய? எனக்கு அந்த மீன்காரி மேல சுத்தமா நம்பிக்கை கிடையாது. அவ பியானம்னே போய் சொல்லிக்கிட்டு திருவேன். தங்கச்சி அப்படிதான் கூட்டிட்டு போயிட்டா. இவளையும் அப்படி கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிடலானே ஆசைப்பட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கா. நம்ம விட்டுறக்கூடாது சித்தி. கண்ணு கத்தமா இருக்கணும். அந்த மீன்காரி மேல ஒரு கண்ணை வைங்க. சரி சரோஜா, சொல்லிட்டால 2 கண்ணையும் வச்சிரியே. சரி பெருமா, எல்லாத்தையும் மனசுல போட்டு எதையும் குழப்பிட்டு இருக்காத. சந்தோஷமா இரு. உனக்கோ நாங்க பார்த்து வச்சுக்க மாப்பிளைக்கு என்ன கல்யாணம் நடக்கும். சித்தி வாங்க சித்தி போவோம். நினைத்ததை நடத்தியே முடிப்பவள் நான் நான் நான். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவள் நான் நான் நான். நினைத்ததை நடத்தியே முடிப்பவள் நான் நான் நான். என்ன ஜாமிமா பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டா? ரிசாண்டி நீங்க தான வெயிட் பண்ண சொல்லிட்டு போனீங்க. அதான் சும்மா இருக்கது ஒரு பாட்டு பாடிட்டு இருப்போன்னு பாடிட்டு இருந்தேன். சரி, ஒன்னரவே வீட்ல போய் சொல்ல போறேன்னு போனீங்க, சொல்லிட்டீங்களா ரிசாண்டி?
ஐ என்ன என் செல்லக்குட்டி இன்னைக்கு போன் போட்டிருக்கு. எப்பவுமே நான் தானே உனக்கு போடுவேன். கால் பண்ணாலும் உடனே எடுக்கவும் மாட்டேன். எப்போ பேசுவேன்னு காத்து காத்து கிடக்கணும். இன்னைக்கு என்ன நீயே போன் போட்டிருக்க? நம்ம காதலுக்கு உங்க வீட்டுல பச்சை கொடி காட்டிட்டாங்களோ? கருப்பு கொடி தான் காட்டியிருக்காங்க. எங்க வீட்லயாவது ஒத்துக்கிடுறதாவது. ஐயோ என்ன சொல்ற ஜெனி? உங்க சித்தி நம்ம காதலிக்கிறது வந்து எங்க வீட்ல சொல்லிட்டாங்க. எங்க அம்மாவும் சரோஜாக்காவும் வந்து என்கிட்ட கேட்டாங்களா. அதுக்கு என்ன சொன்ன ஜெனி? நம்ம 2 பேரும் காதலிக்கிறோம்னு சொன்னியா? இல்ல. என்னது இல்லையா? ஆமா, எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சா, அதனால அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டேன். ஜெனி அப்படின்னா உன் மனசுல எதுவுமே இல்லையா? எதுக்கு ஜெனி அப்படி சொன்ன? அவங்களே வந்து கேட்கும் போது நீ ஆமான்னு சொல்லிருக்கலாம்ல. அதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம ஏதாவது பண்ணிருக்கலாம்ல. ஏன் ஜெனி நம்மளுக்குள்ள ஒண்ணுமே இல்லைன்னு சொன்ன? அது எங்க அம்மா மிரட்டுற மாதிரி கேட்டாங்களா, என்னால எதுவுமே சொல்ல முடியல, அதனாலதான் அப்படி சொல்லிட்டேன். சரி ஜெனி, இப்ப போய் சொல்றியா? நீ யாருக்கிட்ட சொன்னா பயப்பட மாட்டியோ அவங்க கிட்ட போய் சொல்லு. அவங்க உங்க வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்லிடுவாங்க. யாருக்கிட்ட சொல்ல? எல்லார்கிட்டயும் சொல்ல பயமா தான் இருக்கு. இந்த வீட்டுல நிரோஜாக்கா மட்டும்தான் லவ் மேரேஜ். சொன்னா அவங்க கிட்ட தான் சொல்லணும். அவங்களும் இப்போ அந்த வீட்டுல இருக்காங்க. நான் வேற யாருக்கிட்ட சொல்ல? எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. பயந்துட்டே இருந்தா எதுவுமே நடக்காது ஜெனி. நீ தான் யார்கிட்டயாவது சொல்லணும். நீ அவங்க கேட்கும் போதே சொல்லியிருந்தா பிரச்சனையே இல்ல. அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும்ல. நான் உண்மையை சொன்னா மட்டும் உங்களுக்கு எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு நினைக்காதங்க. எங்க அக்காவும் எங்க அம்மையும் அந்த மாப்பிள்ள தான் நல்ல மாப்பிள்ள, அவங்களதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு போறாங்க. ஏன் அப்படி? எனக்கு என்ன குறைச்சலாம்? தெரியல, அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஏய் ஜெனிஃபரு, யார் கூட பேசிட்டு இருக்கா? அதுவும் தனியா மொட்டை மாடியில நின்னுட்டு. ஃப்ரெண்டு கூட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். நம்ம சென்னையில இருந்த வரைக்கும் இப்படி எல்லாம் ரொம்ப போன் பேசி நான் பார்த்தது இல்லையே. இங்க வந்த பிறகு என்ன ஓவரா போனா இருக்கு. நான் எதுவுமே கண்டுக்கிறது இல்லைன்னு உன் இஷ்டத்துக்கு போன் பேச ஆரம்பிச்சிட்டியோ? இல்லம்மா. பிறகு யார் கூட பேசிட்டு இருக்கா? ஃப்ரெண்டு தாம்மா. அங்க இருக்கும்போது அடிக்கடி பாப்போம்ல, இங்க வந்து பிறகு பார்க்கவே முடியலல்ல, அதான் போன் போட்டு பேசுறாங்க. அதுக்கு மொட்டை மாடியில தனியா வந்து நின்று தான் பேசுவியோ? யாரு கூட பேசினாலும் வீட்டுக்குள்ள இருந்து பேசு. அதுவும் என் கண்ணு முன்னாடி உட்காந்து பேசினா போதும். இந்த ரகசிய பேச்செல்லாம் வேண்டாம். இப்படி பண்ணிட்டு இருந்தா அப்புறம் போன கையில தர மாட்டேன் பாத்துக்க. வீட்டுக்குள்ள போ. சரி. இவ சரியில்லையே, இப்படி ஒளிஞ்சு மறைஞ்சு பேசுறது பார்த்தா அந்த மீன்காரி சொன்னது உண்மையா இருக்குமா? உண்மையாவே இருந்தாலும் சரி, நான் அந்த மீன்காரி குடும்பத்துக்குலாம் என் பிள்ளைய கட்டி கொடுக்க மாட்டேன். நான் பார்த்திருக்க போலீஸ் மாப்பிள்ள கூட தான் இவளுக்கு கல்யாணம் நடக்கும். ஏய் குடிமி, நிறுத்து நிறுத்து நிறுத்து. என்ன கமெண்ட் படிக்க கொஞ்சம் கமெண்ட்? இந்த கமெண்ட நாங்க படிச்சுக்கிறோம். நீங்க குடிமையை கொண்டுட்டு கீழே போங்க. இன்னைக்கு நான் தான் படிப்பேன். என்னையதான் படிக்க சொல்லியிருக்காவே. பாத்து பாத்து படிக்கட்டுல இறங்க, மேல இருந்து குதிச்சிட போறேன். ஹாய் பூ, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அது வந்து ஒருத்தர் நான் கமெண்ட் படிக்கன்னு விரும்பி கேட்டுக்க, அதனால தான் இந்த குடிமை கீழே போச்சனே. வனஜோதிங்க உங்களுக்கு 13ஆம் தேதி பிறந்த நாள், ஹாப்பி பர்த்டே. மகத்துங்கிறவர் தான் இந்த கமெண்ட் எழுதியிருக்காரு. ஒரு தடவையாவது இந்த குடிமையை அறுத்து விடுங்கன்னு கேட்டிருக்காரு. கவலைப்படாதுங்க மகத்து, கண்டிப்பா அறுத்துடலாம். இந்த வீடு வாடகைக்கு ஒருத்தர் கேட்டிருந்தாரு, யூசர் அண்ட் 7 பேர் வந்திருக்கு. உங்களுக்கு வீடு வாடகைக்கு விடக்கு எனக்கு ஆசை தான், ஆனா இடம் தான் இருக்கு, வீடு இல்லையே. அந்த குழந்தை ஒரு வீட்டை இடிச்சு விட்டா, அதை கட்டி தரணும்னா ஒரு 50 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. அதை முதல்ல என் அக்கௌண்ட்ல போட்டுட்டேன்னா வீட்டை கட்டி விட்டுருவேன். வாடகைக்கு தான், வாடகைக்கு ரொம்ப கம்மி வாடகை தான். சரி அப்போ கமெண்ட் படிப்ப வாங்க. அப்புறம் இன்னொரு கமெண்ட் விஷ்ணு இங்க ஒரு பண்ணியிருக்காரு. ஹாய் ரஜி பாப்பா, உங்க வீடியோன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பார்க்காம நான் தூங்கவே மாட்டேன். என்னோட கமெண்ட்டை ஓனர் தான் வாசிக்கணும், என்னோட பெரிய ஆசை அப்படின்னு அவர் கமெண்ட் போட்டிருக்காரு.